இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்றாடம் நம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் பல விழாக்கள் நடக்கின்றன. அந்த விழாக்களை மகிழ்வோடு கொண்டாட அதற்கான தேதி, நாள், கிழமை என அனைத்தையும் பார்க்கிறோம். குறிப்பாக நல்ல நேரத்தில் அனைத்தும் நடந்து முடிய வேண்டும் என்று நினைக்கிறோம். முதலில் கடவுள் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நம்மில் பலர் பலவிதமான மூட நம்பிக்கைக்குள் சிக்கிக்கொண்டு இதுதான் நல்ல நேரம், இதுதான் கெட்ட நேரம் என்ற வரையறையை நமக்குள்ளாக வகுத்து கொண்டிருக்கிறோம். நம்மில் சிலர் வரட்டு பிடிவாதங்களால் வாழ்வில் வசந்தங்களை இழந்து வறட்சியால் துவண்டு கொண்டிருக்கிறோம். சான்றோர்கள் தங்கள் வாழ்வில் மூட நம்பிக்கைக்கும் முரட்டு பிடிவாதத்திற்கும் இடம் கொடுப்பதில்லை. எனவேதான் மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் மாறாத ஓர் இடத்தை பெற்றுள்ளார்கள். சரித்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட திருப்பதத்தில் பிறந்த நாம் சரித்திரத்திற்காக சத்தானதொன்றை செய்து சாதனை புரிய சாத்தியம் வேண்டும். இங்கே மூட நம்பிக்கைக்கும் முரட்டு பிடிவாதத்திற்கும் வேலையும் இல்லை. இதற்காக காலத்தை விரயமாக்க தேவையும் இல்லை என்பதை உணர்ந்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். வாழ்வில் லட்சியம் அவசியமானது, ஆனால் பிடிப்புகள் அவசியமற்றது. எனவே மூட நம்பிக்கையை மூளைக்கல்லாக்காமல் தன்னம்பிக்கையை தலைவனாக்குவோம். தெருவில் சென்றார் ஒருவர். அத்தெருவை பூனை கடந்து சென்றது. ஐயோ, பூனையை பார்த்து விட்டேனே, போற காரியம் உருப்பட்ட மாதிரித்தான் என்று அவர் நினைத்தார். அச்சமயமே, ஐயையோ, இந்த மனிதன் முகத்தில் முழித்து விட்டேனே, இன்றைக்கு எந்த நாய்கிட்ட நான் மாட்டிக்கப் போகிறேனோ என்று பூனையும் நினைத்தது. இது நகைச்சுவையாக இருந்தாலும் நின்று நிதானித்து பார்த்தால் நிதர்சனமான உண்மையை நிச்சயப்படுத்துகிறது. ராகு காலத்தில் சுபகாரியங்களே வேண்டாம் என்று நினைக்கும் நாம் சுவாசிக்க மட்டும் ராகு காலத்தை எதிர்பார்க்கிறோம். இவ்வாறு முன்னுக்கு பின் முரணான முற்றிலும் தவறான மூட நம்பிக்கைக்குள் வாழ்வை தொலைத்துவிட்டு மூட நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு வாழ்க்கை என்ற வியாபாரத்தில் முற்றிலும் நட்டமடைந்து கொண்டே இருக்கிறோம். இதனை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மிடமுள்ள மூட நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம். மலை உச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தது ஒரு லாரி. திடீரென பிரேக் பிடிக்காத காரணத்தால் விபத்துக்கு உள்ளாகியது. அதன் ஓட்டுநர் ஒரு மரக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார். அவ்வழியே சென்ற ஒருவரை பார்த்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினார். உடனே அவரோ கையை விட்டுவிடு, கையை விட்டுவிடு என்று கத்திக்கொண்டே ஓட்டம் பிடித்தார். ஆனால் அந்த ஓட்டுநரோ மரம் என்று நினைத்து ஒரு பாம்பை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தார். எனவே வலி தாங்காத அந்த பாம்பு அவனை விழுங்கிவிட்டது. நாமும் பல சமயங்களில் இப்படிப்பட்ட முரட்டு பிடிவாதத்தால் நம்மையே இழந்து விடுகிறோம். எனவே நம்மிடமுள்ள வீண் பிடிவாதத்தை முற்றிலும் அகற்றி இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் முரட்டு பிடிவாதத்துடன் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா? அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா? பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு. அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே.
இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா? செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தியடிக்கின்றது. இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா? நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நம்முடைய செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும்.
எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 10 முதல் 13 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 69, இறைவார்த்தைகள் 7 முதல் 9, 13, 16 மற்றும் 32 முதல் 34. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 26 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம்மிடமுள்ள தீயவைகளை அகற்றி நன்மைத்தனத்தால் நம்மை நிரப்பவும் அன்பர் இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். என்றும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 21. புனித அலாய்சியுஸ் கொன்சாகா. இத்தாலி நாட்டின் வடபகுதியான காஸ்டிக் லியோனில் வாழ்ந்த ஃபொரந்தே கொன்சாகா மார்த்தா தானாத்தே சந்தேனா பெற்றோருக்கு கிபி 1568 ஆண்டு மார்ச் 9 பிறந்தார் அலாய்சியுஸ் கொன்சாகா. சிறுவயதில் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட நோயின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அலாய்சியுஸ் தான் சிகிச்சை பெற்ற நாட்களில் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்தார். இறை பக்தியிலும் இரக்க செயல்களிலும் சிறந்திருந்த இவர் கிபி 1580 ஆண்டு ஜூலை 22 கர்தினால் சார்லஸ் பொரோமியாவிடம் தன் முதல் நற்கருணையை பெற்றார். புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் கொண்ட அலாய்சியுஸ் கொன்சாகா குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1585 ஆண்டு நவம்பர் 25 ரோமையில் இருந்த இயேசு சபையின் குருமடத்தில் சேர்ந்தார்.
சிறுநீரக கோளாறு, தொடர் தலைவலி, தூக்கமின்மை, தோல்வியாதி போன்ற நோய்களினால் துன்புற்ற அலாய்சியூஸ் கிபி 1587 நவம்பர் 25 தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்தார். குருத்துவ பயிற்சியில் சிறந்து விளங்கிய அலாய்சியூஸிற்கு கபிரியேல் வானதூதர் கிபி 1590 காட்சி அளித்து, இன்னும் ஒரு வருடத்தில் நீ விண்ணகத்தில் இருப்பாய் என்று முன்னறிவிக்க அருட்சகோதரர் அலாய்சியூஸ் அவ்வார்த்தையினை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். கிபி 1591 மார்ச் மாதம் பிளேக் நோயினால் தாக்கப்பட்ட அலாய்சியூஸ் கொன்சாகா கிபி 1591 ஜூன் 21 தன் 23வது வயதில் விண்ணகப் பிறப்படைந்தார். அனைவரையும் அன்பு செய்து ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து குருவாகும் முன்பே விண்ணகமடைந்த அருட்சகோதரர் அலாய்சியூஸ் கொன்சாகாவினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் 1726 டிசம்பர் 31 புனிதராக உயர்த்தி இளைஞர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித அலாய்சியூஸ் கொன்சாகா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறைமாவட்டங்களில் உள்ள இளைஞர்களுக்காகவும் இளைஞர் பணிக்குழுவிற்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் எந்த காரணத்திற்காகவும் பொய் சொல்லாமல் இருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரர்களுக்கு ஆட்சிவிப்போம். எங்கள் அன்பை உருவான ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களிலெல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை, வெயில், புயல், பனி என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தியாகத்தை ஆசீர்வதியும். இவருடைய சேவைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ.
கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.